சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ லைவ் டெஸ்ட் 14ல் நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் ஆல்ரெடி லைவ் டெஸ்ட்டு 12, 13 இது ரெண்டுலையுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்த்தோம். இப்போது மூணாவதும் நம்ம லைவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கடைசி பார்ட்டு. ஓகேவா? ஸோ லைவ் அட்டன் பண்ண போகிறீங்க. பேப்பர் அண்ட் பென் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. எந்த அளவுக்கு ஆர்வத்தோட ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ரெடி ஆகலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்சன்டேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூபாய் 8க்கு வாங்கி அவற்றை ரூபாய் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார். அவருடைய லாபம் என்ன? இந்த லைவ் டெஸ்ட்டில் மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட் கான்செப்டும் இங்கே அதிகமாக வரும். அதே போல் லாப சதவீதம், நஷ்ட சதவீதம், இந்த கான்செப்ட் வரும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ வாங்கிய விலை என்ன? அவற்றை ரூபாய் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார். அப்போ ஒரு புதினத்தை 1.25 வீதம் 25 வீதம் விற்றார்னா 10 புதினங்களை மொத்தம் எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 12.5. அவ்வளோதான். 1.25ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 12.5. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். அடுத்து லாபத்தோட பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளவு லாபம்? 12.5ல் 8 ரூபா போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4.5 தான் லாபம். அதில் வந்து டிவைடட் பை 8 நம்ம நோட் பண்ணணும். என்ன வாங்கிய விலை அதான் நோட் பண்ணணும். ஓகே, டிவைட் பை 8 நோட் பண்ணோம். பர்சன்டேஜ் கட்டினா இன்ட்டு 100. இதை ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்ட்டு தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. 4.5 டிவைட் பை 8 இன்ட்டு 100. ஆக்சுவலாக நீங்கள் இந்த 4.5 அப்படிங்கிறத 45/10 நோட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி 8னால இன்ட்டு 8ங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கோங்க, இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 அடி ஆயிரும். வேல்யூ 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4 வரும், இங்கே 5 வரும். மறுபடியும் இப்போ 45 இன்ட்டு 5 25க்கு 5 பேலன்ஸ் 2. அடுத்து 22 22/4. நீங்கள் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 56.1/4% கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 10 என 200 பல்புகளை வாங்கினார். ஒரு பல்பு 10 ரூபான்ட்டு 200 பல்பு வாங்கியிருக்கார். அப்போ இதிலே வாங்கிய விலை என்னன்னு நோட் பண்ணிடணும். அவற்றில் 5 பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. ஓகே, அப்போ 200 பல்பு வாங்கினதில் 5 வேஸ்ட்டு. மீதி ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 12 என விற்றால், அப்போ ஒரு பல்பு 12 ரூபான்னு விற்றுருக்குதா, மீதி இருக்க எவ்வளோ பல்பை அந்த 12 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் விற்ற விலை. இதோட லாபம் நஷ்ட சதவீதத்தை காண்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும். அதில் லாபமாக நஷ்டமாங்கிறது தெரிஞ்சிடும். அதில் வந்து லாப சதவீதமோ நஷ்ட சதவீதமோ கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெசிமல்லையும் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்கிய விலை என்ன? 200 பல்பு, ஒரு பல்ப் 10 ரூபான்ட்டு வாங்கினா 200 பல்ப் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. மீதி இருக்கிறத அவர்கிட்ட 195 பல்ப் தான். ஏன்னா 5 வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பல்ப் 12 ரூபான்னு விற்றா 2340 ரூபாய்க்கு அவர் விட்டுருப்பார். ஸோ வாங்கிய விலை என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியுது. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். லாபம் நம்மளுக்கு 340 ரூபா கிடைக்குது. அப்போ 340 டிவைட் பை 2000 இன்ட்டு 100. இதுதான் நம்ம சிம்ப்ளை பண்ண வேண்டியது. அழகாக நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். இல்லை, எல்லா ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 34/2 17%. ஸோ ஆப்ஷன் பி சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தானே? ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 2 பொருள்கள் ரூபாய் 15 வீதம் வாங்கப்பட்டு 3 பொருள்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு ஒரு டவுட் கேட்டாங்க. சார், வாங்கின பொருளே 2 பொருள் தானே சார் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் எப்படி சார் 3 பொருள் 25 ரூபான்னு விற்றுருப்பாரு, அப்போ ஒரு பொருளை வந்து என்ன கேட்காம எடுத்துட்டாரா, திருடிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளானதான்.
நம்ம என்ன பண்ணால் இந்த ஜோடி 10 ரூபான்னு கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஒரு ஜோடி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 4 ஜோடி கூட வாங்குவோம்ல, அப்போ வாங்கினது அந்த மாதிரி கான்செப்ட்டு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு நிறையா கூட இருந்திருக்கலாம். விற்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 2 ஜோடி 10 ரூபான்னு விற்றீங்கள, நான் 3 வந்து இப்போ 20 ரூபானோ 15 ரூபானோ கூட நான் விற்றுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வர்றது. இதுதான் அந்த சேஞ்சஸ். ஓகே, இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, ஆனால் விற்கும்போது 3 பொருளை 25 ரூபா விற்றுருக்காரு. அவருக்கு லாப சதவீதம் என்ன? ஃபஸ்ட்டு இதுலேருந்து அவருக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியாது. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். நான் என்னென்னா பொருட்களை ஈக்குவேட் பண்ணிடுவேன். வாங்கின 2 பொருள் 15 ரூபான்ல, அப்போ 2 பொருள் 15 ரூபா வாங்கியிருந்தா 4 பொருள் எவ்வளவு? 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதே இது 6 பொருள் எவ்வளவு? 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அப்போ 6 பொருள் 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இங்கே பாருங்கள், 3 பொருள் 25 ரூபாய்க்கு விற்றுருந்தா, அதே இது 6 பொருள் எவ்வளவுக்கு? அப்படியே டபுளாக 50 ரூபாய்க்கு விற்றுருப்பாரா? அப்போ பொருட்களை ஈக்குவேட் பண்ணிட்டோன்னா 6 பொருளோட வாங்கிய விலை 6 பொருளோட விற்ற விலை. இந்த மாதிரி பொருட்கள் ஈக்குவலாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். 45க்கும் 50க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 5. அப்போ 5 ரூபா தான் லாபம். எவ்வளோல இருந்து? 45 ரூபாயிலேருந்து இன்ட்டு 100. இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது டிவைடில் 9 இருக்கும். அப்போ 100/9 11, 1/9%. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஃபாஸ்ட்டாகவே இருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4. சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 600 குறைத்து விற்றார் எனில் நஷ்ட சதவீதம் என்ன? வாங்கினது 5000 ரூபா, 2 வருஷம் யூஸ் பண்ண பின்னாடி ஒரு 600 ரூபா குறைச்சி மட்டும் விற்றுறாரு. அப்போ 5000 ரூபாயில் 600 ரூபாயை குறைச்சிக்கணும். அந்தளவு கூட நம்மளுக்கு தேவையில்லை. நஷ்ட சதவீதம் அப்படின்னா என்ன? இதே 600 ரூபா குறைச்சது தான் அவரோட நஷ்டம். அப்போ 600 அந்த 5000 ரூபா இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் 10 செகண்டுங்கிறது அதிகம்தான். பார்க்கலாமா? பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடிச்சிட்றேன், இந்த 1 ஜீரோ இந்த 1 ஜீரோ அடிச்சிடறேன். அப்போ 1 5 5 12 5 60, 12% தான் லாஸு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ரூபாய் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்கினார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. இப்போ ஃபஸ்ட்டு வாங்கிய விலை என்ன? விற்ற விலை நம்மளுக்கு தெரியும் 1800. வாங்கிய விலை என்ன பண்ணணும்? இந்த 1500ஐயும் 500ஐயும் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வரும்? 2000 ரூபா வரும். 2000 ரூபா வாங்கின விலை 2000 ரூபாங்கிற கான்செப்ட்டு, விற்ற விலை 1800 தான். அப்போ நஷ்டம் எவ்வளவு? நஷ்ட சதவீதம் என்ன? ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கள். சார் 200 தான் வந்து நஷ்டம். 200/2000 இன்ட்டு 100. அப்போ 10% தான் நஷ்டம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக தப்போ ரேட்டோ நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆன்சர் என்ன வருதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார். அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கணக்கு மாதிரி தான். வாங்கிய விலை என்ன? கூடுதல் செலவு எதோட போகும்? விற்றது என்ன? ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? அதோட பர்சன்டேஜ் என்ன? ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தலாமா? ரொம்ப சிம்பிளானது தானே. 1200 250 + 250 1500 தானே. 1500 ரூபா வாங்கினது, விற்றது 1400. அப்போ 100 ரூபா லாஸ் ஆயிடுச்சா? ஓகே, 100/1500 இன்ட்டு 100. இதுதான். ஓகே, சிம்பிளை பண்ணுவோமா? இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 வரும், 20 வரும். அப்போ 20/3 அடிச்சு கொடுங்க. 1 3 3 6 3 18. பேலன்ஸ் 2 வருதா? அப்போ மறுபடியும் 20 தான். அப்போது அந்த மாதிரி 6 6ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ 6.67 நஷ்டம் தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுதான் சரியான நஷ்டம் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7.
2 கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 544க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. 1 செகண்ட் ட்ரிக்கு தான் இது. 1 செகண்ட் ட்ரிக்கு தான் இது. என்னோடய கிளாஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் பர்சன்டேஜ் கொடுத்து இதுலேயும் இன்னொரு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து கேட்குறதும் பர்சன்டேஜவே கேட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை பற்றி நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை. 10% லாபம் 10% நஷ்டம் அப்படின்னா ஒரே பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரே பர்சன்ட் டிக்ரீஸ் ஆனால் ஆல்வேஸ் டிக்ரீஸ், ஆல்வேஸ் லாஸ். அவ்வளோதான், லாஸ் தான். எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு? இந்த ஜீரோ அடிச்சிருங்க. 1 அப்போ 1% லாஸ். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். 1 செகண்ட் இருக்குதா, இதுதான் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது. பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு. இதுவும் 1 செகண்ட் இருக்குதான். நான் ப்ரீவியஸ் கணக்கையும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா சிம்பிள். ஒரே பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகுது, ஒரே பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 50 இன்க்ரீஸ் ஆகிட்டு 50 டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரே நம்பரில் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் நடந்தது அப்படின்னாவே ஆல்வேஸ் டிக்ரீஸ் தான். எப்பயுமே நட்டம் தான். எவ்வளோ நட்டம்? அவ்வளோ ரொம்ப சிம்பிளானது தானே. இந்த ஜீரோவை இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இதுக்கெலாம் ஆன்சர் நீங்கள் பார்த்த உடனே 25. ஓகேவா? 25% நஷ்டம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப 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 சிம்பிளானதான். இந்த மாதிரி ஒரே நம்பரில் நீங்கள் ஆன்சரு இப்போ கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். 30% வந்து குறைக்கப்பட்டு 30% அதிகரிக்கிடுச்சு அப்படின்னா இதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நஷ்டம்? அவ்வளோதான். 30% அதிகரித்து 30% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 × 3 இதுதான் டிக்ரீஸ். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். ஒரு கடைக்கார ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது. ரொம்ப சிம்பிளானது. இக்கி நம்ம பார்த்தது தானே. ஒரே பர்சன்டேஜ் 5% அதிகமாக்கிட்டாரு, அதே 5% தள்ளுபடியும் பண்ணிட்டாரு. அப்போ ஒரே நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எப்பயுமே டிக்ரீஸ் தான். ஓகேவா? ஸோ நஷ்டம்தான். அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் ரொம்பலாம் டைம் எடுத்துக்கோ சார். என்னங்க சார் கொஸ்டினை வாசிக்கிறீங்க அடுத்து உடனே ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கொஸ்டின் தான் இது. நீங்கள் இந்த கான்செப்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். ஈஸியாக இதற்கான ஆன்சர் ஒரே செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200. வேந்தன் அவரிடம் 13 பெட்டிகளை வாங்குவதற்கான பணம் உள்ளது. ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை என்ன? இதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 200 ஒரு பெட்டி வந்து 200 அவர் வேந்தன் நினச்சி நம்ம 13 பெட்டியை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போகிறாரு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்டி விலை 260 அதிகரித்து போச்சு. சொல்லவே வேணாம். தக்காளி ரேட்டு சொல்லவா வேணும்? எப்போ வேணால் எப்படி வேணால் உயரலாம். ஓகேவா? அவர் நினச்சி போனது ஒன்று, 260 அதிகரிச்சிருச்சு. அப்போது என்ன ஆகும்? அவர் 13 பெட்டி வாங்கலான்ட்டு போயிருந்ததை விட கம்மியாக தான் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். என்ன அப்படின்னா 200 13 பெட்டி வாங்கலான்னு போகிறான். ஆனால் ரேட் எவ்வளோ ஆயிடுச்சு? ரேட் அதிகமானால் வாங்குகிற பெட்டிகளோட எண்ணிக்கை குறைந்தானே. அப்போ இது என்ன? இது எதிர்மாறல் கான்செப்ட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம். எதிர்மாறல் என்ன? இந்த இதை அப்படியே டிவைடில் நோட் பண்ணுங்கள், இது மல்டிபிளில் நோட் பண்ணுங்கள். இந்த ஜீரோவை இந்த ஜீரோவை அடிச்சிடுறேன். அடுத்து ஒரு 13 13 2 13 26 1 2 2 12 20. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் பெரிய அமௌண்ட்டாலாம் நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. சின்ன அமௌண்ட்டாக வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டின் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், இருந்தாலும் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. 20 பொருட்கள் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்கள் விற்ற விலையும் சமம். இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை என்ன? அந்த எக்ஸ் பொருட்கள் விற்றுருக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளவு? ஓகேவா? ஸோ எவ்வளவு பொருள் விற்றுருந்தா நம்மளுக்கு 25% லாபம் கிடச்சிருக்கும். ஓகேவா? இதையும் ஒரு சூப்பரான ட்ரிக் மூலமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ 25% லாபம் கிடைக்கணும்ல, 100ஓட எதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 25% கிடைக்கும்? 4. ஓகேவா? அப்போது இந்த 20ஓட எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும்? 20ஓட 16 மைனஸ் பண்ணாது தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 16. அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சார் இது சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அடக்க விலை, அதாவது வாங்கிய விலைன்னு இருக்குல்ல, வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா தான். ஸோ அடக்க விலை 20, விற்ற விலை எக்ஸ்ன்னு இருக்கும். இங்கேயும் எக்ஸ்ன்னு நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இப்போ இதோட வேல்யூ தான் 25ங்கிறதே அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 16ன்னு கிடைக்கும். கிளாஸ் நான் சொல்ல ஷார்ட்கட்லேயே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்கள், 16 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போது 2%, ரெண்டுமே தள்ளுபடி அப்படிங்கிற போது இதுவும் -x, இதுவும் -y. இந்த ரெண்டு கான்செப்டில் நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, -x -y + xy/100. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபாஸ்ட் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். அதுக்கான ஆன்சர் பார்த்துலாமா? பாருங்கள், நான் சொன்னேன்ல, ஸோ ரெண்டுமே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுல ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 40% அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது பாருங்கள். மழை காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை 1660 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு? 1060 901 அப்படின்னா இதை மைனஸ் பண்ணால் அதுதான் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் நம்ம நோட் பண்ணோம். எதுலேருந்து குறைச்சிருக்காரு? 1060 அதான் கீழே நோட் பண்ணோம், இன்ட்டு 100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ 159 டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ 159 டிவைடட் பை 1060 இன்ட்டு 100. இது சிம்ப்ளை பண்ணுவோம், நமக்கு 15% கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 180 குறித்த விலையாகவும் ரூபாய் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இதை கொஞ்சம் கான்செப்ட் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டுங்கிற நோட் பண்ணணும். இது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரிக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த கான்செப்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் 180 குறித்த விலை. இப்போ மொதல் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம டிஸ்கவுண்ட்டாக என்ன பண்ணுவோம், 100லேருந்து இந்த டிஸ்கவுண்ட்டை குறைச்சிட்டு தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 100லேருந்து அந்த மைனஸ் பண்ண வேல்யூ கிடைக்கும். அதாவது 100லேருந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு 10% மைனஸ் பண்ணியிருந்தோம்னா 90ங்கிற வேல்யூ தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எக்ஸும் கிடைக்கும். அப்போ x/100. ரெண்டாவது தள்ளுபடி 25ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100லேருந்து 25 குறைச்சிட்டோம்னா 75/100. இந்த டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ விற்றுருக்காரு? 108 ரூபாய்க்கு. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டினில் இருக்கிறதுலே பெரிய நம்பர்ஸ்லாம் வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான். இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாவே பெரிய நம்பர் வர்றதை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இதை சிம்ப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கான ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன கான்செப்ட்லேயே வரும் 20%. அதாவது எக்ஸோட வேல்யூ இந்த கான்செப்டில் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 80ன்னு கிடச்சிருக்கும். அப்போ 100லேருந்து இந்த 80 எப்படி 80 கிடச்சி 20 மைனஸ் பண்ணவும் தான் கிடச்சிருக்கு. அப்போ மொதல் டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 20%. இதுதான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஏ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண அந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒருவர் ஒரு நாற்காலியை ரூபாய் 1500க்கு வாங்கினார். தள்ளுபடி 100 அளித்த பின்
ரூபாய் 250 லாபம் பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் நாற்காலியின் குறித்த விலை எவ்வளவு? ஓகே, 1500க்கு வாங்கினார். அவர் தள்ளுபடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நூறுரூவா தள்ளுபடி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அது மூலமா தள்ளுபடி தந்தாலுமே கூட 250 ரூபா அவருக்கு லாபமும் கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளவுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் அமௌண்ட்டு? அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1500 + 100 1600, 1600 + 250 1850. இதுதான் அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? இப்போது அந்த 5% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த அமௌண்ட்டு. அப்போது 95% வேல்யூ தான் இந்த 5225 அப்படின்னா 100% என்ன? இது ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ ஈஸியாக பாக்ஸ் மெத்தட் தான், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெரிய நம்பராக இருந்தாலும் குயிக்காக அப்படியே சிம்பிளை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நான் சொன்ன மாதிரி தான். 95% 5225னா 100% என்ன? அப்போது 5500 தான் அதற்கான ஆன்சர். 5500 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17. ஒரு விற்பனை நிலையம் 1 டஜன் பேனாக்களை ரூபாய் 216க்கு வாங்கியது. 1 டஜன்னா எத்தனை பேனாங்கிறது உங்களுக்கு தெரியும், 12. மேலும் சில்லறை செலவாக ரூபாய் 58 செலவு செய்தது. செலவை எதில் சேர்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். பின்பு ஒரு பேனாவிற்கு ரூபாய் 2 குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் ரூபாய் 50 கிடைத்தது எனில் ஒரு பேனாவின் குறித்த விலை என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டு தான். ஸோ கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். 1 டஜன் பேனா 216னா அப்போ ஒரு பேனாவை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஓகே, அதை வந்து நம்ம எப்படி நோட் பண்ணணும்? வாங்கிய விலையில் மொத்தம் அடக்க விலையில் 12 டிவைட் பண்ணணும். அதில் வந்து 1 கிடச்சிரும் உங்களுக்கு. அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பேனாவுக்கு 2 ரூபா குறைக்கணும். 2 ரூபா குறைச்சி விற்பனை செய்ததில் அவருக்கு 50 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பேனாவோட குறித்த விலை என்ன கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அதாவது 216க்கு வாங்கிட்டாருன்னா 58 ரூபா செலவு பண்ணார். மொத்தத்துக்கு 274 ரூபா அவர் செலவு பண்ணியிருக்காரு. அப்போது 274 அப்படிங்கிறம்போது அதுக்கு அடுத்தது லாபம் 12 பேனாவுக்கு வந்து 50 ரூபா லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது 274 செலவு பண்ணி 50 ரூபா லாபம் கிடச்சிருக்குன்னா அவர் கிடச்சது 324 ரூபா லாபம். ஓகேவா? இப்போது மொத்த அமௌண்ட்டு விற்பனை விலை 324. இப்போ இதில் ஒரு பேனாவிற்கு 2 ரூபா குறைச்சி அப்படின்னா அப்போ 12 பேனாவுக்கு அவர் 24 ரூபா குறைச்சி தரேங்கிறது அவர் பண்ணியிருப்பார். அப்போ மொத்தத்துக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு பேனாவின் குறித்த விலை அப்படின்னு பார்த்தோம்னா இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வரும்? 348 ரூபா வரும். இதை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணணும். இதை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பேனாவோட குறித்த விலை 29. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அடக்க விலை என்ன? அவர் இந்த இதிலேருந்து லாபம் அடக்க விலையிலேருந்து அவர் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காரோ அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதிலேருந்து அவர் என்னென்னலாம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாரோ அந்த டிஸ்கவுண்ட்டுக்குரிய மொத்த அமௌண்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி தான் ஒரு பேனாவுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன? இதுவும் சிம்பிளான லாஜிக்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனாலும் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்காகவும் நான் சொல்கிறேன், ஃபார்முலாவும் நான் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார்.
ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் விலையை காண்க. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் லாஜிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இந்த பொருளோட உண்மை விலையே 450 சொல்லிட்டாங்கல்ல. ஓகே, இதுதான் அவரோட வாங்கிய விலை. இதிலேருந்து அவர் 20% லாபம் அடைகிறாருன்னு சொல்கிறாருன்னா, இந்த உண்மை விலையிலேருந்து 20% என்னவோ அதுதான் அடைஞ்சிருக்க லாபம். அப்போ 20% என்ன? 90 ரூபா தான் இந்த 20%. ஓகேவா? 450ல் 90, 10% 45, 20%னா 45 × 2 தான், அப்போ 90. ஓகே, அப்போ 90 ஆட் பண்ணுங்கள், இங்கே 540 கிடைக்கும். இதுதான் வித் அமௌண்ட்டு. ஓகே, இதுதான் வித் அமௌண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவர் வேறு ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து 10% தள்ளுபடி தந்த பின்னாடி தான் நம்மளுக்கு 540. ஓகே, அவர் குறித்த விலை இருந்தால் அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் கவனிங்க. எதில் 10% மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 540 கிடைக்கும்? 600 தான். 600ல் 10% என்ன? 60. அதை மைனஸ் பண்ணுங்கள், 540ங்கிறது கிடைக்கும். ஸோ லாஜிக்காகவே நம்ம இதற்கான ஆன்சரை இந்த ஆப்ஷன் சி தான் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம ஒரு பர்சன்டேஜ் கான்செப்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட்டு, வட்டி கான்செப்ட்னு வந்துச்சுனாவே நம்ம அதில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இப்போ இதில் இப்போ ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 19வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க. ரொம்ப சிம்பிளானதான். 7500ல் 10% என்னன்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடுங்க. அந்த கிடச்சிருக்க வேல்யூலேருந்து மறுபடியும் 20% என்னங்கிறத பார்த்து மைனஸ் பண்ணிடுங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று குறித்த விலை 7500. ஃபஸ்ட்டு எவ்வளவு? 10% டிஸ்கவுண்டா? அப்போ 90/100. செகண்ட் ஒன்றா 20% டிஸ்கவுண்டா? அப்போ 80/100. இதெல்லாம் நீ சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் அதற்கான ஆன்சர். 0லாம் கேன்சல் ஆயிரும். மேலே இருக்குது 75, 8, 9, இதை தான் மல்டிபிள் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். சரி, இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா நான் சொன்னேன் அந்த நம்பர் தான் 75 × 9 × 8 தான் ஆன்சர். 5400. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 1875 எனில் அதன் அசல் விலை என்ன? ஸோ இந்த உளுந்தம்பருப்பு கான்செப்ட்டு இந்த கொஸ்டினு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 25% விலை உயர்வுக்கு பின். நான் இந்த மாதிரி கொஸ்டினில் நான் என்ன சொல்லுவேன், இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 1875 எவ்வளவு? 25% விலை உயர்வுக்கு பின். அப்போ ஆரம்பத்தில் 100% வந்திருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 25 உயர்ந்திருக்கும். 125% தான் இந்த 1875னா 100% என்ன? இதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் மெத்தட் தான். ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள். ஸோ 1500 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ கரெக்டாக நம்பர் சிம்ப்ளை பண்ணி நீங்கள் சின்ன நம்பர் 5 கூட சிம்ப்ளை பண்ணாலும் ஓகே. 1500 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த 3 பார்ட்டையும் நீங்கள் நல்லா லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாடலுமே கவர் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த லைவ் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.